சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்து செம்ம சூப்பரான அப்டேட். அரசன் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகி கொண்டு இருக்கு. சிம்பு ரசிகர்கள் என்னதான் அரசன் திரைப்படம் வருது அப்படி சொல்லி கெத்தா இருந்தாலுமே சிம்பு அவர்கள் நான் கம்பேக் கொடுக்குறேன், இனிமேல் நான் எடுக்கிற ரிலீஸ் பண்ணுற படம் எல்லாம் வெற்றி படம் தான் அப்படிங்கிற டைலாக் சொன்னார். ஆனால் சிம்பு படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படி ரசிகர்கள் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ரசிகர்கள் ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசன் மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாகி கொண்டு இருப்பதால் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அரசன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையணும். இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தில் காஸ்டிங்கை பற்றி 2 அப்டேட் கிடைச்சிருக்கு. காஸ்டிங் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருச்சு, இன்னொன்று ஹீரோயின் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி கிடைத்திருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. அந்த ஒரு ஷூட், அதாவது விஜய் சேதுபதிக்கும் சிம்புக்கும் நடக்கிற ஷெடியூல் இன்னைக்கு ஷூட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை முதல் பாகத்தில், அதாவது வடச்சென்னை திரைப்படத்தை யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதில் இருக்க ஒரு 50% ஆஃப் காஸ்டிங் இந்த அரசன் திரைப்படத்திலும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே தாண்டி ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ராந்த் அவர்கள். ஸோ விக்ராந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை அஃபிஷியலாக இணைந்திருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு ஷூட்டிங்கில் விக்ராந்த் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது செம சூப்பரான விஷயம். ஒரு பக்காவான சிம்பு அவர்களுக்கு ஒரு துணை ரோல், நண்பர் ரோல் மாதிரி பக்காவாக இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. விக்ராந்தும் சிம்புவும் செம காம்போவாக இருக்க போகிறது ஸ்க்ரீனில். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்டேட். அதாவது அரசன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் அதிகமாக பேசுனது என்னன்னா இந்த திரைப்படத்தில் ஹீரோயின் யார், ஹீரோயின் அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் சமந்தா அவர்களோட பெயர் அடிபட்டது. சமந்தா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிப்பாங்கன்னு படக்குழுவும் சமந்தா அவர்களை அப்ரோச் பண்ணது. ஆனால் சமந்தா அவர்கள் இந்த ரோல் வேணாம் அப்படி சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஸோ சமந்தா அப்போ சமந்தா சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சமந்தாவோட சாய் பல்லவியும் ஒரு ரோலாக வச்சுருந்தாங்க. சாய் பல்லவி கிட்டையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சாய் பல்லவி இல்லை அப்படிங்கிற அப்டேட் கிடைக்கல. அதாவது சாய் பல்லவி இப்போ வரைக்குமே அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சாய் பல்லவி ஆன்போர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பிரியங்கா மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஒருவேளை சாய் பல்லவிக்கு பதிலாக தான் பிரியங்கா மோகனும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. சாய் பல்லவியும் இருக்காங்களா, அதையும் தாண்டி பிரியங்கா மோகனும் இருக்காங்களா. ஸோ இந்த திரைப்படம் ஒரு பெரிய காஸ்டிங் இருக்க திரைப்படம். ஆல்ரெடி ஆண்ட்ரியாவும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு பக்கம் ஒரு பெரிய கும்பலே இருக்குது, ஹீரோஸ் ஒரு பக்கம் பெரிய கும்பலே இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக தமிழ் சினிமாவுக்கு இந்த திரைப்படம் உருவாகி கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை ஷூட் வழக்கமாக வெற்றிமாறன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுக்கணும் கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஷெடியூல் எடுத்துட்டு அந்த ஷெடியூல் எடிட் பண்ணி பார்க்கும்போது அது சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா மீண்டும் இந்த ரீஷூட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அரசன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போய்கொண்டு இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்தது இல்லை, ரொம்ப ஸ்பீடாக ஷெடியூலாக மூவ் ஆகிக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதனால் படக்குழு செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிலீஸ் டேட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட ஷெடியூலை மே எண்டுக்குள்ளே முடிப்பதற்கான பிளானில் இருக்காங்க. ஜூன் ஜூலை மாதம் அரசன் திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வருவதற்கான பிளானில் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அதாவது வழக்கமாக வெற்றிமாறன் அவர்கள் ஒரு ஷெடியூல் முடிச்சா எடிட் போயிடுவாங்க. ஆனால் இந்த டைம் எந்த எடிட்டும் போகாமல் ஷெடியூல் 1 by 1 முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எடிட் போகும்போது சில சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா மேபி வெற்றிமாறன் அவர்கள் ரீஷூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.